ஹாய், உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மீண்டுமா இந்த காணொலியில உங்க எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நம்ம ஒரு 2 ஆடு குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இது எங்களுடைய ஆடு தான். இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே சோகமா இருக்குது. நோய் வந்தது போலவோ, இல்ல எதையோ இழந்தது போலவோ, அப்படி இது ஒரு சோகமா இருக்குது. அதே நீங்க வந்து அந்த பக்கம் ஒரு ஆடு இருக்குது. அதை பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடோட மேய்ப்பன் கூட இல்லாததுனால இது எப்படி மாட்டி தவிச்சிட்டு இருக்குது பாருங்க. இப்போ நம்ம 2வதா ஒரு ஆடு பார்த்தோம். அது போய் என்ன பண்ணுது, மரத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. இதனுடைய மேய்ப்பரை விட்டு நம்ம பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம். மேய்ப்பனுடைய வழி நடத்துதல் அதுக்கு இல்ல. வேதத்துல கூட இதை பத்தி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு. அப்ப மேய்ப்பர் நம்மோடு கூட இருந்தா நம்ம தாழ்ச்சி அடைவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றோம்னு நம்ம சொல்றோம். ஆனா என்ன பண்றோம்னா, உலக காரியங்களுக்கு அந்நிய சத்தத்துக்கு தான் நம்ம செவி கொடுக்குறோம். அப்படி செவி கொடுக்கும்போது அந்த ஆடை போல நம்ம எப்படின்னா ஒரு சோகமா, நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாம நோயிலையும் தாழ்வுலையும் நம்ம இருப்போம். இல்லைன்னா அந்த ஆடு எப்படி மாட்டி சிக்கிட்டு இருக்குது பாருங்களேன். அந்த ஆடை போல நம்ம எப்படி இருப்போம், எதிரையாவது பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல மாட்டிட்டு நம்ம கலங்கி தவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க, இவ்வளவு நாள் நம்ம மேய்ப்பரா நீங்க கர்த்தரை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும், இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பரா இருப்பாரானா உங்க வாழ்க்கையில குறைவுகள் வராதுன்னு நான் சொல்லல. உலகத்துல உபத்திரவங்கள் உண்டுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த உபத்திரவங்கள் மத்தியில நீங்க தாழ்ந்து போகாதபடிக்கு, தாழ்ச்சி அடையாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். அந்நிய சத்தத்துக்கு, உலக சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. உலக சத்தத்துக்கு கர்த்தரை புள்ளன்னு சொல்லிக்கொண்டு நம்ம உலக சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது அப்படி நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம தாழ்வுகளுக்குள்ளாக நம்ம போகிறோம். கர்த்தரை நம்ம மேய்ப்பரா வைத்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம மேய்ப்பர் நம்மோடு இருப்பாரானா நம்ம தாழ்வுகள்ல போக மாட்டோம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.